நிரந்தர இடம் ஒன்றை கண்டுபிடித்துவிட வேண்டும் என்பது வாழ்க்கையில் இயல்பான வேட்கை. எந்த ஒன்றுக்கும் நிற்க வளர நிரந்தரமாக ஓர் இடம் கிடைக்கும் வரைக்கும் அதன் போராட்டம், முயற்சி, பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நம் சமூகத்தில் மூத்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், வரும் வியாழன் வெள்ளி ஆகிய 2 தினங்களில் தமிழ் திரைப்படங்கள் 2 பாகங்களாக ஒளிபரப்பான காலம் ஒன்று இருந்தது. அது சிங்கப்பூரில் தமிழ் தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு தனியே ஓர் ஒளிவழி இல்லாத காலம். தமிழ் ஒளிபரப்பில் நாம் வெகு தூரம் வந்து விட்டதாகவே தோன்றுகிறது. ஒரு நாளுக்கு 2 முதல் 3 மணி நேரம்தான் தமிழ் நிகழ்ச்சிகள் இருந்தன. அப்போது ஒளிவழி 8 சீன நிகழ்ச்சியோட தமிழ் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. காலப்போக்கில் தமிழ் நிகழ்ச்சிகள் பிரைம் 12 ஒளிவழிக்கு மாற்றப்பட்டது. அப்போது தமிழுக்கு 2.5 மணி நேரத்தில் இருந்து 8 மணி நேரம் கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் ஒரு வாரத்துக்கு 30 மணி நேரம்தான் ஒளிபரப்பு. தமிழ் துறையில் செய்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் உருவாக்குறதுக்கு, ஏன்னா 70லேயும் 80லேயும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு டெக்னாலஜி ரொம்ப லோவாக இருந்தது. நம்மளுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நம்ம போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எக்யூப்மெண்ட் இல்லை, சப்போர்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, பட்ஜெட்டும் இல்லை. அதனால் இந்த கிடைக்கிற பட்ஜெட் கூட தமிழுக்கு கடைசியாக தான் இருக்கும். சிங்கப்பூர் தொலைக்காட்சி கழகத்தில் ஒளிவழி 8 தமிழ் நிகழ்ச்சிகள் சீன நிகழ்ச்சிகளோடு சேர்ந்து ஒளிபரப்பு ஆகின. ஒரு நாளைக்கு அப்பொழுதுதான் நமக்கு நினைவு இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான், 1 மணி நேரம் வார இறுதிகளில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அவ்வளவுதான். அக்டோபர் 19ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு வசந்தம் ஒரு முழு ஒளிவழியானது. அது ஒரு மைல்கல். சிங்கப்பூர் தமிழ் தொலைக்காட்சிக்கு ஒரு நிரந்தர இல்லம் கிடைத்தது. சிங்கப்பூரில் முதல் ஒளிபரப்பு 1963. இல்லங்களில் தொலைக்காட்சி என்பது சிங்கப்பூர் மக்களுக்கு புதிய அனுபவம். தொழில்நுட்பம் அதிகம் வளராத காலகட்டம். நிகழ்ச்சிகளை தயாரிக்க தேவையான திறனாளர்களும் பெரும்பாலும் பிற நாடுகளில் இருந்து வந்தவர்கள்தான். 1969 அந்த பீரியடில் கேமரா யூனிட்டே மெயின்லி இந்தியன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அவங்க தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கேமரா யூனிட்டை. அப்புறம் ஸ்லோலி கான்ட்ராக்ட் முடியும் போது உள்ளூர் ஆளுங்களை, நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ளுக்கு எடுத்து நம்ம இப்போ ட்ரெயின் பண்ணி இந்த கேமரா யூனிட்டை உருவாக்கிட்டாங்க. இந்த இதில் கேமரா யூனிட்டில் வரும்போது சில இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. அதில் நான் ஒன்று, கோபால் ஸ்டூடியோவில் லைட்டிங் உள்ளவர், மூர்த்தி அவர் ஸ்டூடியோ பேனலில் பார்த்துக்குவார். அப்புறம் ஜிஎன் தாஸ் அவரோட பேக்ரவுண்ட் செட்டிங் அதில் அவர் பயங்கரமான எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க சில பேர் இந்தியன்ஸ் கொஞ்சம் பொசிஷனில் கொஞ்சம் ஷைன் பண்ணாங்க. 45 ஆண்டு காலம் பிற ஒலிவழிகளில் ஒரு பகுதியாய் குறைந்த ஒலிபரப்பு நேரத்தோடு வெவ்வேறு வடிவத்தில் ஒரு சுய தேடலில் அயராது உழைத்து வளர்ந்து கொண்டிருந்தது சிங்கப்பூரில் தமிழ் தொலைக்காட்சி ஒளிபரப்பு. இன்று வசந்தம் ஒரு சுயேட்சையான தனி ஒளிவழியாக செயல்படுது. ஆனால் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி அது வசந்தம் சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை எடுத்தது பிரைம் 12க்கு பிறகு. அதை ரொம்ப ரொம்ப கோலாகலமாக நம்ம கொண்டாடினோம். சன்டெக் சிட்டியில் ஒரு மாபெரும் தொடக்க விழாவை ஏற்பாடு பண்ணோம். மொத்தம் 16,000 பேர் ஒன்று கூடினார்கள். தமிழ் நிகழ்ச்சி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு சொன்னால் முதல்ல மாணிக்கம் பக்கசாமி காலம் முடிப்பாடு திரு மோகனம், அப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் கலைச்செல்வன் மேற்பார்வையை பார்த்தார் நிகழ்ச்சிகளுமே. கலைச்செல்வன் 1982 தான் ரேடியோவிலேருந்து டிவியில் மாறினார். மாணிக்கம் பக்கிரிசாமி, ESJ சந்திரன், வேலு விஜயன், வி கலைச்செல்வன், விஜயதாஸ், S ராமகிருஷ்ணன், இந்த முன்னோடிகளின் ஏதோ ஒரு நிகழ்ச்சி வழி சின்னத்திரைக்கு அறிமுகமான கலைஞர்கள் இன்று வரை சிங்கப்பூர் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நட்சத்திரங்களாக பவனி வருகிறார்கள். இன்று பிரபலமான தயாரிப்பாளர்கள் பலர் இந்த முன்னோடிகளிடம் பயிற்சி பெற்றவர்கள்தான். மாணிக்கம் பக்கிரிசாமி கூட நான் ரொம்ப நெருக்கமாக வேலை செஞ்சுருக்கேன். அவர் என் கூட வேலை செய்கிறதுக்கு அவருக்கும் விருப்பமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எப்படி செய்யலாம், எப்படி இந்த மாதிரி செய்யலாமா, அந்த மாதிரி செய்யலாமா, இப்படி செய்யலாமான்னு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நான் முதல்ல ஆரம்பித்தது தொலைக்காட்சி மூலியமாக தான் ஆரம்பித்தேன். தொலைக்காட்சி ப்ரோக்ராம்ஸை அசிஸ்ட் பண்ணேன். மாணிக்கம் பக்கிரிசாமி என்ன சொன்னார், திரு ESJ சந்திரன் நாடகத்தில் ரொம்ப அனுபவப்பட்டவர், அவர்கிட்ட உதவி பண்ணுங்கன்னு சொன்னார். அப்புறம் ESJ சந்திரன் அறிமுகப்படுத்தினேன்.
அவர் விஎஸ்சி சந்திரன் செஞ்ச ட்ராமாஸ் முக்கியமான நாடகம் பூரத்தையும் நான் உதவி பண்ணேன். நான் வளர்ந்தப்போ வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றமே நிகழ்ந்தது. ஒரு சிசியில் வந்து ஏதோ ஒரு டேலண்ட் டைம் நடந்தது. அதில் வந்து எல் விஜேந்திரன், சூரியமூர்த்தி, ஈஸ்வரன், தமிழ்ச்செல்வன் இது போன்ற நட்சத்திரங்கள்லாம் வந்து வந்தாங்க. அங்கே தான் அறிமுகமானாங்க. மாணிக்கம் பக்கீர்சாமி தான் அவங்கள கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேர்த்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு கலைஞர்கள், குறிப்பாக 1970 80 ஆண்டுகளில் நம் உள்ளூர் கலைஞர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இருந்தார்கள். சிங்கப்பூரில் வாழும் இந்திய சமூகத்திற்காக நாமே தயாரித்த நிகழ்ச்சிகள் மட்டும்தான் அப்போது நமக்கு காண கிடைத்தன. இணையம் இல்லாத காலம், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் சிங்கப்பூர் தமிழ் ஒளிவழியில் இடம்பெறாத காலகட்டம் அது. அத்தகைய கலைஞர்களில் ரசிகர்களின் இதயங்களில் நிரந்தரமாக இடம் பிடித்தவர்களும் இருந்தார்கள். அப்போல்லாம் வந்து ஒரு தீபாவளி ஷோவில் வந்து இந்த எல் விஜேந்திரன், எஸ் சூரியமூர்த்தி, ஈஸ்வரன் இல்லாமல் ஒரு தீபாவளி ஷோவே கிடையாது. முக்கியமாக மாணிக்கம் பக்கீர்சாமி தயாரிக்கிற தீபாவளி நிகழ்ச்சிகள் வந்து மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கலைச்செல்வனுடைய நிகழ்ச்சிகளும் பார்க்க நல்லாயிருக்கும் சார். உண்மையிலேயே நான் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். அப்போது அவர் தயாரித்த முதல் வெரைட்டி ஷோன்னு சொல்கிறது தேமதுரம். அது ஒரு 7 பார்ட் சீரீஸ் ஆரம்பித்தார். 1985 வந்து கலைச்செல்வன் சார் வந்து என்னை இந்த இளையர் அரங்கத்தில் வந்து அறிமுகப்படுத்தினார். அவர் வந்து இந்த ஊடகத்தில் அந்த தருணத்தில் வந்து நிறைய பேரை வந்து அறிமுகப்படுத்தினார். அவர் வந்து அறிவிப்பாளர்கள், பாடகர்கள், நடிகர்கள், நடனமணிகள் இத்தனை பேரையும் அந்த தருணத்தில் அவர் வந்து நிறையவே அறிமுகப்படுத்தினார். அதில் வந்து மங்கை ஒருத்தவங்க, அப்புறம் மாலதி, அதுக்கப்புறம் வந்து முகமது அலி. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முகமது அலி வந்து அவர் ஒரு பெரிய அறிவிப்பாளர், எழுத்தாளர், இப்படியே வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சில முகங்கள் மக்களிடையே வந்து இன்னும் நிலவி இருக்கிறாங்க. அதில் வந்து வடிவழகன், விக்னேஸ்வரி 9 வயசுலேயே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தொலைக்காட்சியில் ஆய்வு எழுத்தாளர், என்ன வேலை என்ன ஏதுன்னு தெரியாது. போனேன், ஒரு 45 பேர் வந்திருந்தாங்க. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஏதோ பரீட்சைக்கு எழுதுகிற மாதிரி பேப்பர் வாங்கி அதை எப்படி தான் சார் படித்தாரோ. சார்ன்னு சொல்லும்போது என்னை முதல்ல தொலைக்காட்சிக்கு அறிமுகம் செய்த திரு வி கலைச்செல்வன் சார் அவர்கள் தான். அங்கேருந்து தான் தொலைக்காட்சி பயணம் ஆரம்பிச்சது 1993. இந்த 45 ஆண்டுகளில் திறமை மிக்க எத்தனையோ கலைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஒரு மேடையை தந்து சின்ன திரையில் உலாவர செய்த பெருமை நிச்சயம் சிங்கப்பூர் தமிழ் தொலைக்காட்சிக்கு உண்டு. தொலைக்காட்சியில் பாட்டுத்திறன் போட்டி ரொம்ப பிரபலமாக இருந்தது. 1978 79 நினைக்கிறேன். அப்போது வந்து இடம்பெற்ற பிரபலங்கள் வந்து சொல்லணும்னா PN பாலசுப்ரமணியம் முதலாவதாக வந்தார், கலைச்செல்வன் 2வது வந்தாங்க. பாட்டுத்திறன் போட்டி வந்து நம்ம மக்களை வந்து ரொம்ப ஈர்க்கும். அது நான் சின்ன பையலாக இருக்கும் காலத்துலேருந்தே அது ரொம்ப ப்ராப்ளம். அதாவது நான் சொல்கிறது 1980 வாரஜா மேனன் ஜெயித்தாங்க. அது வந்து கவர்ந்த குரல்னு நினைக்கிறேன். 1980 ஐ திங்க் கலைச்செல்வன் சார் தான் தயாரிப்பாளர்னு நினைக்கிறேன். 1982 கலைச்செல்வன் சார் தான், அது எனக்கு நிச்சயமாக தெரியும், கலைத்திறன் அப்படின்னு இருந்தது. 84 வந்து உதயதாரை. 82 நான் சொல்லும்போது ஜெயிச்சது நம்ம சீனி முகமது அவர்கள். நான் 1976 டிவியில் பாடிட்டு இருந்தேன். அதன் பிறகு அப்போ எனக்கு டேலண்ட் டைம்லாம் இல்லை. ஒரு 6 வருஷம் பிறகு தான் வந்து 82 ஃபர்ஸ்ட் டேலண்ட் டைம் வாரிஜா மேனன் அப்படிலாம் அந்த குரூப் அவங்க. அதன் பிறகு வந்து தான் அவங்க பாப்புலராக ஆகினாங்க அந்த டேலண்ட் டைம். ஸ்ரீனி முகமது, மோகன் அவங்களாம் வந்து இந்தமாரி டேலண்டில் பாடி நம்ம நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக வந்துச்சு. 80களில் முக்கியமானது இடம்பெற்றது வந்து தேமதுரம் ஆரம்பித்தது கலைச்செல்வன். வேலு விஜயன் வந்து சிறுவர் ப்ரோக்ராம் நடத்திருந்தார். அதே நேரத்தில் வந்து அந்த அந்த இடைவெளியில் ஒளி என்ற நிகழ்ச்சியை வந்து வேலு விஜயன் தயாரிக்க ஆரம்பித்தார். அப்புறம் 84 எடுத்துக்கினா வேலு விஜயன் சார் தான் தயாரிப்பாளராக இருந்தார். உதயதாரைங்கிற தலைப்பில் வந்து பாட்டுத்திறன் போட்டி செஞ்சார். அது என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாது. 16 வயது பையன், அதாவது பள்ளி வட்டாரங்களில் வந்து நிறைய பிரபலமான ஒரு பையன் வச்சுக்கலாம். அவர் வந்து சிங்கப்பூர் அளவில் அத்தனை பேருக்கும் அறிமுகமான நிகழ்ச்சி அதுதான். நான் சொல்கிறது வெற்றியாளர் மோகனை பற்றி. நம்ம MS செல்வம்னு அவர் வந்து வெள்ளிச்சலங்கையில் வந்து ஃபைனலில் பாடி ஜெயிச்சார். 88 ஃப்ளூட் மணிமாறன் சொல்லுவோம், JBS இருந்தவர், அவர் ஜெயித்தார்.
93 அடுத்த போட்டி வந்து மூர்த்தி அப்படின்னு ஜெயிச்சார். அவர்லாம் இன்னும் பாடிட்டு இருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில். 98 தான் நான் முதல் முறையாக வந்து பாட்டுத்திறன் போட்டி செய்கிறேன். உதய தாரகைங்கிற பேரில் 10 பாடகர்கள். அது இறுதி போட்டுக்கு வந்து நம்ம வித்யாசாகர் வந்து வந்திருந்தார் சிறப்பு நடுவராக. 2000 விஜயன்னு ஒரு பையன் ஜெயிச்சார். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் 2005 வந்து வசந்தம் ஸ்டாங்கிற பேரில் நிகழ்ச்சி மாறுச்சு. அது இன்னைய வரைக்கும் இருக்குது. இப்போ நான் சமீபத்தில் செஞ்ச சுப்ரீம் போட்டியில் 12 இறுதி சுற்று போட்டியாளர்கள் இருந்தாங்க. அத்தனை பேரும் அழகாக தமிழ் பேசுகிறாங்க. அதில் வந்து இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ அழகுன்னு சொல்கிறேனே, இவங்க வந்து அவங்களுடைய திறமையை காட்டுறது மட்டும் இல்லை, இவங்களுடைய அந்த காட்சிகள் அங்கங்களில் வந்து இவங்களே ஸ்கிரிப்டே எழுதுவாங்க. அதில் பல பேர் வந்து வருங்காலத்தில் எழுத்தாளர்களாக வரப்போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு திறமை உள்ளவர்கள். அதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து தொலைக்காட்சித்துறை இவ்வளவு பேரை உருவாக்க போகுது, உருவாக்கிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் நிகழ்ச்சிகள் சிங்கப்பூரின் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கின்றன, நம் கதையை சொல்கின்றன. வசந்தம் ஸ்டார், யார் அந்த ஸ்டார் போன்ற நிகழ்ச்சிகள் இதற்கு உதாரணம். சில பேர்களை விட்டுவிட்டு அந்த காலகட்டத்தின் ஞாபக பதிவுகளை கடந்து செல்வது இயலாத காரியம். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு சின்ன சரித்திரத்தை விட்டு சென்றவர்கள். அவர்களை ஒரு சகாப்தம் என்பதை தவிர வேறு எப்படி வர்ணிக்க முடியும்? 80களோட இறுதி கட்டம், 90களோட ஆரம்பத்தில் வந்து மறக்க முடியாத ஒரு படைப்பாளர் வந்து உத்மான் கனி. அவருடைய தமிழுக்கு இன்றைக்கும் நிறைய பேர் வந்து விசிறிகளாக இருக்காங்க. இன்றைக்கும் அவரை நிறைய பேர் வந்து சுட்டி காட்டுவாங்க, அந்த காலத்தில் கனியில் அவர் நல்லா செய்வார் அப்படின்னு. அவருடைய சரளமான தமிழ் ரொம்ப விட்டி. அவர் உத்மான் கனியை பலர் பார்த்துட்டு அவர் மாதிரி இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், நல்லா செய்யணும், அவர் வழிகாட்டியாக இருந்தார் எல்லோருக்கும். அறிவிப்பாளர்னு சொல்லும்போது உத்மான் கனி தான். மாணவர் மேலேருந்தே தெரியும். அதாவது 1973 எனக்கு முன்னே வந்து நல்ல பேச்சாளர், டிபேட்லாம் பார்ப்பேன். அவர் கொண்டாக்ட் பண்ண டிபேட்டை பார்த்தா ஆஹா என்ன ஒரு சிறப்பு. தமிழ் அப்படியே வந்து அவர் உச்சரிப்பு வந்து இன்னும் என்னால் மறக்க முடியாது. என் மகனது இளமைக்கும் துடிப்புக்கும் ஈடு கொடுக்க என் வயது ஒரு தடை என்று நினைக்காமல் அதையே ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை செயல்படுகிறது. திரு உதுமான் கனி அவர்கள் இதுவரைக்கும் அவரை மாதிரி நிகழ்ச்சியை ஒரு லாவகமாக படைக்கக்கூடிய திறன் யாருக்கு அப்படின்னு நம்ம வந்து கேட்கக்கூடிய அளவில் அவருடைய திறமை இருக்கும். அவருடைய சொல்லாடலாக இருக்கட்டும், நகைச்சுவை உணர்வாக இருக்கட்டும், மறக்க முடியாத அது புன்சிரிப்பாக இருக்கட்டும், அது எல்லாரோடைய மனதிலையும் தைத்தது. இன்னமும் அவரை ஒரு முன்னுதாரணமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். எங்கள் நிகழ்ச்சி ரிஹர்சல் அந்த ஆக்சுவல் லைஃப் எல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பக்கத்து ஸ்டுடியோவில் உதுமான் கனி சாரோட நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு நடந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் உடனே போய் அங்கே உட்காந்துருவோம். ஏன்னா வந்து அவர் பேசுகிறதுல எங்களுக்கு அவ்வளவு ஈடுபாடு இருந்தது. ஏன்னா அவர் வந்து முத்தா அழகாக பேசுவார். அது மட்டும் இல்லை, அதுதான் எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கூட. அவர் பேசுகிறத கேட்டு நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன்னா அவர் ஒரு ஐடல், ஒரு சூப்பர் ஸ்டார். சிங்கப்பூர் தமிழ் நாடகக் கலையின் வளர்ச்சியில் வானொலியைப் போலவே தமிழ் தொலைக்காட்சிக்கும் ஒரு பெரிய பங்குண்டு. வெவ்வேறு காலகட்டத்தில் அந்த சூழலுக்கு ஏற்ப கதைகள் எழுதப்பட்டன, சமூக அக்கறைகள் பேசப்பட்டன. நாடக ஆசிரியர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் என்று ஒரு பெரிய கலை குடும்பத்தையே உருவாக்கிய ஸ்தாபனம் நம் சிங்கப்பூர் தமிழ் தொலைக்காட்சி. இன்று வரை தொடரும் பாரம்பரியம் அது. கலை குடும்பம் என்று நான் இங்கு குறிப்பிடுவது வெறும் வர்ணனைக்காக அல்ல. ஒரு கலைஞரின் மறைவின் போது அந்த இழப்பை சக கலைஞர்கள் அத்தனை பேரும் உணர்வதை கண்கூடாக காணலாம். என்னோட முதல் நாடகம் வந்து 1981, 82 வந்தது. குழந்தைன்னு ஒரு நாடகம். அதில் வந்து அந்த காலத்து நடிகை வந்து எனக்கு மனைவியாக நடித்தவங்க வந்து திலகான்னு ஒரு நடிகை அந்த காலத்தில் இருந்தாங்க. ஹீரோவில் வந்து நான் போன டைமில் வந்து GM சுந்தரம், ஜெயராம் தாத்தா, கிருஷ்ணசாமி பாலன், இவங்க 3 பேரும் அந்த சைடில் ஹீரோயின் அந்த சைடில் வந்து திலகா, தனலட்சுமி, சித்ரா, இவங்க 3 பேர் இந்த சைடில் ஹீரோயின் இருந்தாங்க நான் போன டைமில். தொலைக்காட்சி ஆரம்பித்த 1963
அப்போ முதல் நாடகமாக நான் மனோரஞ்சிதங்கிற நாடகத்தில் நடித்தேன். அந்த காலத்தில் நான் நடித்தது நானே பார்க்கும்போது, இப்படியெல்லாம் நம்ம நடிச்சிருக்கிறோமா, தமிழ்லலாம் நல்லா பேசி நல்லா சிறப்பாக இருக்குதே அப்படின்னு ஒரு உணர்வு. 1982 திரு KS நாராயணசுவாமி அலியஸ் கோபாலி தொலைக்காட்சி நாடகத்தில் அவர் நடிகர்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்க ரெக்ரூட் பண்ணாங்க ஊர்லேருந்து. திரு கோபாலி அவர்கள் நிறைய ஒரு ஒர்க் ஷாப் செஞ்சார். அப்போது ESC சந்திரன் தான் தலைமை தாங்கினார். ESC சந்திரன் தலைமை தாங்கின போது அவர் ஒரு 250 ஆர்டிஸ்ட் ரெக்ரூட் பண்ணார். அது 250ல் 20 பேர் ரெக்ரூட் பண்ணி அவங்க தான் நாடகத்தை நடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள பாஸ் பண்ணிட்டார். அந்த காலத்தில் தயாரிப்பாளர்கள் அவங்களே ஸ்கிரிப்டை எழுதுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு உடனே சொல்லனா மாணிக்கம் பகவத்சாமி எழுதுவார், ESJ சந்திரன் எழுதுவார். 1987 திரு ராமகிருஷ்ணன் அவர் தலை பொறுப்பாக இருந்தார். அவரை ப்ரொடியூஸ் பண்ண அவரை ப்ரொடியூசராக ஆக்கினாங்க. அப்போது ஒரு நாடகம் நம்ம தயாரிக்க நிர்பந்தம் வந்தது. அதை நிர்வாக தயாரிப்பது மாணிக்கம் பகவத்சாமி, அதை தயாரித்து ராமகிருஷ்ணன், நான் தான் துணை தயாரிப்பாளருங்க. அது 5 பாகம். முதல் தொலைக்காட்சி நாடகம் வெளியூரில் செஞ்சோம். ஜோபாரு, மலாக்கா, KL, ஒரு 5 பாகம். அது இசையமைப்பாளர் சந்திரபோஸ். அப்போ நான் அந்த மனோரஞ்சிதம் நாடகத்தில் நடிச்சுட்டு அது ஒளிபரப்பான பிறகு அப்போ மற்றவங்களாம் வெளியில் ஓ இந்த பொண்ணு தான் நடிச்சதா, இந்த பொண்ணு தானா, அது பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்க, இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருந்தது. கொக்கருக்கோன்னு நாடகம் திரு முகமது அலி சார் எழுதிய நாடகம் அது. அந்த நாடகத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு கதாநாயகனாக நடித்த அந்த நாடகத்தில் கோகிலா அவங்க எனக்கு பேர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நாடகம் ஒரு கோழி சம்மந்தப்பட்ட கதை. ஒரு கோழி ஒரு பாக்கியில் அந்த ஒரு கோழி இருக்கும். அந்த கோழியை கொண்டு என்னை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு விட்டு வச்சுருப்பேன். அது என்னவோ பார்த்தா காலையில் கூ ஆரம்பிச்சிடும். கூ ஆரம்பித்தா எனக்கு தூக்கம் கெட்டு போயிடும். ஆஃபீஸில் போய் உட்காந்தா எனக்கு அந்த தூக்கம் வராது. அந்த தூக்கத்தில் வேலையை ஓடாது, தூங்கி விழுந்துட்டு இருப்பேன். அங்கே மேனேஜர் திட்டினோன்னு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே இருப்பேன். அப்படியே அரை தூக்கத்தில் பார்த்தா கூப்பிடுவானே கேள்வி கேட்பார். அப்படியே இல்லை சார் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி நாடகம் கோழி கொண்டு விட்டுருவேன். ஒரு அற்புதமான நாடகத்தை எழுதினாங்க. அந்த நாடகம் எழுதுனாங்க. அந்த நடைமுறைக்கு இப்போ என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு பிளாக்லையும் பற்றினாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, சாலை டிராஃபிக் எங்கே பார்த்தாலும் கோழிகளாக மேயுது. எந்த ஒரு ஊடகத்திற்கும் 2 பணிகள் உண்டு. மக்களை மகிழ்விப்பது ஒரு பணி என்றால், சமூகத்தில் உலக அளவில் நடக்கும் நிகழ்வுகளை அவர்களுக்கு தெரிவித்து அவர்களை தெளிவு பெற செய்வதும் அந்த ஊடகத்தின் பொறுப்புதான். தமிழ்ச் செய்தி சிங்கப்பூரில் தமிழ் தொலைக்காட்சி துவங்கிய காலத்திலிருந்தே நீடித்து வரும் ஒரு சேவை. 1974 என்று நினைக்கிறேன், ஒரு செய்தி வாசிப்பாளர் தேவை என்பது அது அறிவிப்பு வந்தது. அதுக்கு தேர்வுக்கு நான் போயிருந்தேன். எனக்குரிய 200 பேர்கள் அந்த சமயத்தில் இந்த வாசிப்பு தேர்வுக்கு வந்திருந்தார்கள். கடைசியாக 2 பேரை எடுத்தார்கள். அந்த 2 பேரில் அர்ஜுனனும் நானும் கடைசியாக தேறினோம். அது கடுமையான ஒரு பயிற்சி, கடிதையான முயற்சி. ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் செய்தி வாசிக்க ஆரம்பித்த பிறகு தான் உலகத்தில் உள்ளவர்களுக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருந்தது. ஒரு பெரிய வாய்ப்பு. அங்கே போய் செய்தி வாசிக்க வாய்ப்பு கிடைச்சது பெரிய வரம். இப்போ அந்த நேரத்தில் நிறையா அந்த பார்ட் டைமர்ஸும் நிறையா செய்தி வாசிச்சிருக்காங்க. திரு மோகனம் வாசிச்சிருக்காரு, திரு கண்ணப்பன் வாசிச்சிருக்காரு, திரு ESJ சந்திரன் வாசிச்சிருக்காரு, சுந்தரம்னு முன்ன ஒருத்தர் இருந்தார், அவர் வாசிச்சிருக்காரு, நாகரத்னம் சுப்பையா வாசிச்சிருக்காங்க, கமலாதுரை வாசிச்சிருக்காங்க, நான் வாசிச்சிருக்கேன், பீட்டர் வாசிச்சிருக்காரு, பன்னீர்செல்வம் வாசிச்சிருக்காரு, பிச்சையம்மாள் பழனியாண்டி வாசிச்சிருக்காங்க, இப்படி சரசால் ராஜா அப்படி வாசிச்சிருக்காங்க. நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க. மூசா கிருஷ்ணன் வாசிச்சிருக்காரு, அர்ஜுனன் வாசிச்சிருக்காரு, பழனியப்பன் வாசிச்சிருக்காரு. செய்தி படைப்பாளர் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நான் நிறைய பேரை எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். அழகிய பாண்டியன் வந்திருக்காரு, கலைச்செல்வி இருக்காங்க, இந்திரஜித் இருக்காங்க, ஹசரத்
அதில் ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு அது. அன்பரசன். நீங்கள் தமிழ் நியூஸ் காஸ்டர், அதாவது தமிழில் நியூஸ் செய்தி படிக்கிறீங்க, தமிழில் போய் செய்தி எடுத்துகிட்டு வந்து தமிழில் எழுதி போடுறீங்க. ஆனால் ஆங்கிலத்திலையும் நீங்கள் ரிப்போர்ட்டராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களால வேலை செய்ய முடியாது. நான் இருந்த காலகட்டத்தில் வந்து திரு கலைச்செல்வன் செய்தி வாசித்தார், பொன் சுந்தர்ராஜ், அர்ஜுனன் ஒருத்தர் வந்தார். அவர்கள்லாம் பார்ட் டைம் பகுதி நேரமாக வந்தாங்க. சேப்பா பன்னீர்செல்வம், திரு எஸ் பீட்டர் எல்லாம் வானொலியில் வந்தாங்க. கார்மேகம் செய்தி வாசித்தார். பின்னாடி வந்து பவளகாந்தம் வந்து சேர்ந்தாங்க. பவளகாந்த அழகர்சாமி வந்து சேர்ந்த பிறகு அதற்கு பின்னாடி தான் திரு அழகிய பாண்டியன் வந்தார், திரு கலைச்செல்வி வந்து தந்தாங்க. அப்புறம் வந்து திரு சைராபானு அவங்க செய்தி வாசிக்க வந்தாங்க. மிகப்பெரிய ஜாம்பவான்களோடு சேர்ந்து செய்தி வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. பவளகாந்தம் அழகர்சாமி, கார்மேகம், வி கலைச்செல்வன், பொன் சுந்தரராசு, மல்லிகா பீட்டர்ஸ், இவர்களோடெல்லாம் சேர்ந்து நான் செய்தி வாசிச்சிருக்கேன். நாம் இப்போ இருக்கிற காலம் வந்து 2025. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் உள்ள அனைத்து தமிழ் மொழி தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து இருமொழி கல்வியும் பயின்றிருக்காங்க. அதாவது ஆங்கிலத்திலும் சரளமாக பேசுவாங்க, புரியும். தமிழில் வந்து சரளமாக பேச முடியாது, ஆனால் தமிழ் அவங்களுக்கு தெரியும். எனினும் அதற்காக வந்து நம்ம எங்களோட தமிழோட தரத்தை வந்து நாங்கள் எந்நேரமும் வந்து குறைச்சதே இல்லை. அது வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தரமுள்ள ஒரு தமிழ் மொழியை வந்து வழங்குறது வந்து மீடியா தமிழ் செய்தி அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் தமிழ் நிகழ்ச்சிகள் என்ற நிலையில் இருந்து இன்று எதை பார்ப்பது எதை தவிர்ப்பது என்று ரசிகர்கள் திக்குமுக்காடும் காலம். மிதமிஞ்சிய தகவல், மிதமிஞ்சிய கேளிக்கை இன்றைய தொலைக்காட்சியின் யதார்த்தமான வர்ணனை இது. இதற்கு மத்தியில் மக்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளை தயாரித்து அதையும் தரமான தமிழில் தர வேண்டும். வசந்தம் ஒளி வழியை நாம் முழுக்க முழுக்க ஒரு வர்த்தக ஒளி வழியாக பார்க்க முடியாது. இன்று ஒளிபரப்பாகும் பிற தமிழ் ஒளிவழிகளை ஒப்பிட்டு பார்த்தால் இது நன்கு புரியும். எல்லா வயதினருக்கும் ஏற்ற நிகழ்ச்சிகள், நாடகம், கேளிக்கை நிகழ்ச்சிகள், சிறுவர் நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், தகவல் நிகழ்ச்சிகள் என்று பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை வழங்கும் ஒரே ஒளிவழி வசந்தம் மட்டும்தான். இந்த பொறுப்பு ஒரு வர்த்தக ஒளிவழிக்கு இருப்பதில்லை. பார்ப்போரின் எண்ணிக்கை மட்டும்தான் அவர்களது இலக்கு. நமது நிகழ்ச்சிகள் மீ வாட்ச், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் என்ற எல்லா தளங்களிலும் இடம்பெறுகிறது. தொலைக்காட்சி துறையும் சரி, வானொலி துறையும் சரி, நிறைய சரித்திரம் இருக்குது நமக்கு. நம்ம முன்னோர்கள், நம்ம முன்னோடிகள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. தரத்தை உலக தரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம வானொலியும் சரி, நம்ம தொலைக்காட்சியும் சரி. மின்னிலக்க தளங்களுக்காகவே நிகழ்ச்சிகளை தயாரிக்கின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ டிராமாஸ், குறுநாடகம். ஒளிபரப்புத்துறை போட்டா போட்டி மிக்க ஒரு துறை. காலத்துக்கு ஏற்றவாறு நம்மை நாம் தயார் செய்து கொள்வது மிக முக்கியம். தொலைக்காட்சியில் தமிழ் நிகழ்ச்சிகள் எப்போது ஒளிபரப்பாகும் என்று காத்திருந்து ஆவி பறக்கும் தேநீர் கோப்பையோடு குடும்பத்தோடு அமர்ந்து நிகழ்ச்சிகளை பார்த்த காலத்தில் நாம் வாழவில்லை. அதை கடந்து பல ஆண்டுகளாகிவிட்டன. இணையத்தின் வரவுக்கு பிறகு ஒளிபரப்பு உலகமே அடியோடு மாறிவிட்டது. ரசிகர்களுக்கு வசதிப்படும் நேரத்தில் அவர்கள் இருந்த இடத்திலேயே நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிக்கலாம். பலர் தங்கள் திறன்பேசிகளில்தான் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்றார்கள். இவை 2025ஆம் ஆண்டில் வாழும் தமிழ் தொலைக்காட்சி ரசிகர்கள் பெற்றிருக்கும் வசதிகள். ஆனால் சிங்கப்பூரை பொறுத்தவரையிலே தமிழ் தொலைக்காட்சி ஒளிபரப்பு பல தலைமுறைகளை பார்த்த பின்பும் அதன் சித்தாந்தத்தை தளர்ந்து விடாமல் காத்து வருகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். சமூகத்திற்கு ஏற்ற தரமான தமிழ் நிகழ்ச்சிகள் என்பதுதான் அந்த சித்தாந்தம்.